Yeah, hello. Sorry, guys, sorry. Late ஆயிட்டு. ஸோ எல்லாம் இருக்கீங்களா? ஆல் கம்ஃபர்டபுளா? பேசலாமா? வந்துட்டீங்களா எல்லாரும்? ரைட், சூப்பர் சூப்பர். சீனா சச்சு ஓகேவா? எதுவும் இஷ்யூ இருக்கா? சூப்பர் தான். சரி, ரைட், ஓகே. லாஸ்ட் செஷனாக ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தோம். 3 to 4 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தட் இல்லை, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அதோட நெக்ஸ்ட் கான்செப்ட் தான் இன்னைக்கு நடத்த போகிறேன். பிகாஸ் அதில் ஸ்டாப் வாட்ச்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் அதில் வைக்கலை. அதில் எப்படி ரீசெட் பண்ணோம், ப்ளஸ் அதை எப்படி இந்த டபுள் டிஜிட்டு கொண்டு வரோம் அப்படிங்கிற கான்செப்டை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக இன்னைக்குள்ள கான்செப்ட் படி பார்த்தா நம்ம வந்து லைக் இதுதான் போயிருக்கணும். எது போயிருக்கணும் மீன்ஸ் விச் மீன்ஸ் அந்த ரியாக்ட்னு ஒரு பெரிய கான்செப்ட் இருந்துச்சு. நீங்கள் இதோட இன்ட்ரொடக்ஷன் தான் பார்க்கணும். அதுக்கு நிறைய பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி என்ன ப்ரொசீஜரில் ஃபார்மேட் பண்ணணும்னு இருந்துச்சு. பட் இன்னைக்கு முடியலை. நம்ம அந்த கான்செப்டை இன்னைக்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து இதை பார்க்கலாம். சரியா? யாரெல்லாம் இன்னைக்கு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா, நான் இருந்தேன், இந்த கான்செப்டை பார்த்தேன் அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? ஜஸ்ட் ஹேண்ட் ரைட்ஸ் பண்ணிடலாம். ஹேண்ட் ரைட்ஸ். ஹசீனா, ஜீவதர்ஷினி, அஜிதா, அனஃபா. ஓகே, சூப்பர். இந்த 4 செஞ்சேன். இன்ஃபன்ட் சச்சு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்னைக்கு ஒரு கான்செப்டை நடத்துகிறேன். கொஞ்சம் கிரிட்டிக்கலானது தான், ஆனால் புரிஞ்சிடும். நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ இதுதான் நேற்று பார்த்த அந்த கான்செப்ட். ஸ்டார்ட்னு பண்ணால் சிங்கிள் டிஜிட்ல இருந்து நம்பர் ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் வாட்ச் ரன் ஆகும். ரீசெட் பண்ணால் ரீசெட் ஆகாது. பட் நான் திரும்ப ஸ்டாப்னு நம்பிக்கிட்டேனாலும் ஸ்டார்ட்டுங்கிற வார்த்தைக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? இந்த கான்செப்டை நேற்று சாட்டர்டே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக பார்த்துட்டோம். கரெக்டா? இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த ஜாவாஸ்கிரிப்ட்லேயே ரீசெட் பண்ணக்கூடியான ஒரு விஷயமே பண்ண போறோம். ஸோ ரீசெட் பண்றதுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ரீசெட்டுக்கு. லைட்டாக கவனிங்க. சச்சு உங்களுக்கு புதுசாக இருக்கும் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். சச்சு அண்ட் இன்ஃபன்ட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்க. அந்த ரீசெட்டை மட்டும் எப்படி, அதாவது இப்படி நம்பர் ஓடுறத இப்படி ரீசெட்டுங்கிற அமுக்குனா என்ன, ஸ்டாப் ஃபர்ஸ்ட்லேருந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். சரியா? ரைட், ஓகே. ஸோ நான் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ரீசெட் அப்படின்னு எழுதுறேன். ஸோ ரீசெட்டை கால் பண்ண உடனே நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இந்த கிளியர் இன்டர்வல் இதை வந்து கால் பண்ணேன். ஏன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்காண்டி. இது வந்து நான் லாஸ்ட் செஷனில் சொல்லியிருந்தேன், ரெக்கார்டிங்ஸில் பார்த்துக்கோங்க. கிளியர் இன்டர்வல் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறத ஸ்டாப் பண்ணுறது. ஏதோ ஒன்று இப்படி ரொட்டீனா நடந்துட்டு இருக்கிறத நீ கிளியர் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்ட அப்படின்னா அது ஸ்டாப் ஆகும். சரியா? நம்மளுக்கு ரீசெட்லயும் என்ன நடக்கணும்னா சேம் அதே மாதிரி ஸ்டாப் ஆகும். ஸோ அதனால ரீசெட்ல நான் கிளியர் இன்டர்வல் டைமர்னு கூப்பிட்டுக்கிறேன். ஏன்னா டைமர் தான் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? சரி, கூப்பிட்டுட்டேன். ஸ்டாப் போயிட்டு. ஆனா எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ரன்னிங்கும் இந்த ரன்னும் ஃபால்ஸ் ஆகணும். ஏன்னா ஃபால்ஸ் ஆனாதான் ஸ்டார்ட்டுங்கிற மெத்தடுக்கு வரும். கரெக்டு தானே? இந்த ஸ்டார்ட்டுங்கிற வார்த்தைக்கு மாறும். அப்படி இல்லைன்னா மாறாது. ஸோ அதையும் நான் ரன் விச் இஸ் ஃபால்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு நல்லா நோட் பண்ணேன்னா தெரியும், ரீசெட் அப்படின்னா எல்லாமே 0வா மாறணும். கரெக்டா? ஏதோ ஒரு செகண்ட்ல இருந்தாலும், ஏதோ ஒரு மினிட்ல இருந்தாலும், ஏதோ ஒரு ஹவர்ஸ்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த நிலைமைக்கு எல்லாம் வரணும். அப்போ எல்லாம் அதே நிலைமைக்கு வரணும்னா சேம் அதே கால் பண்ணிட்டா போதும். செகண்ட்ஸ் டென்ஸ் டு 0 and then minutes tends to 0 and then hours tends to 0. எல்லாத்தையும் கூப்பிட்டோன்னே ரீசெட்டுங்கிறது டைமரையும் ஸ்டார்ட் பண்ணிடும், விச் இஸ் கிளியர் இன்டர்வல் பண்ணிடும். ரன் ஆகிறதையும் ஃபால்ஸ் பண்ணிடும். ஓகேவா? ஃபால்ஸ் ஆனாதான் என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட்டுங்கிற மெத்தட் திரும்ப வெளியே வரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னா, செகண்ட்ஸ் எல்லாம் 0 ஆயிட்டு, ஆனா நம்ம கண்ணுக்கு டிஸ்பிளே ஆகணும். விச் இஸ் HTML டோட்டலா இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே இங்க இருந்தது. இந்த டிஸ்பிளே இந்த நிலைமைக்கு திரும்ப வரணும். கரெக்டா?
அதுவுமே ரீசெட்டுங்கிற பட்டன் அமுக்கும் போது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடியில் யாரை கூப்பிடுறேன் அப்படின்னா அதே டிஸ்பிளேயை கூப்பிடுறேன். டிஸ்பிளே கூப்பிட்டு டாட் இன்னர் HTML கால் பண்ணி அதுக்குள்ள தானே மாற்றணும். ஸோ அதில் 0:0:0 வச்சுட்டா போதும். ரீசெட்டுங்கிற பட்டன் அமுக்கும் போது இங்கே 0வா மாறிடும். ஓகேவா? மாறின உடனேயே வார்த்தை வந்துட்டு விச் இஸ் இந்த ஸ்டார்ட் ஸ்டாப்புங்கிறது ஸ்டாப்பாக மாறணும். ஓகேவா? ஸோ இதோட இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணி நம்ம இங்கே போட்டுடலாம். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ரீசெட்டுங்கிற பட்டன் நம்மளோட இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுக்கு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணி ஆகணும். கரெக்டாக? அப்போ HTML போயிட்டு அதே ஐடி கிட்ட ஆன் கிளிக் யாரை கூப்பிடணும்? ரீசெட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை போடணும். அதான இண்டெக்ஸ்லாம் நம்ம எழுதியிருக்கோம். சரி, இப்போ பாரு, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 1 2 3 செகண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டு திரும்ப ஸ்டாப் பண்ணோன்னே ஸ்டாப் ஆயிட்டு ரீசெட்னு அமுக்கணும்னா திரும்ப பழைய நிலைமைக்கு வந்துட்டு. சப்போஸ் ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருக்கும் போதே நான் ரீசெட் அமுக்கினாலும் திரும்ப பழைய நிலைமைக்கு வந்து இந்த பட்டனும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ புரியுதா எதுக்கு நான் அந்த ஸ்டார்ட் இங்க வச்சேன்னு? இன்கேஸ் நான் அதை வைக்கலன்னு வையேன், நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன், ரன் ஆகுது, ரீசெட் ஆனோனையும் பாரு இது ஸ்டாப்லேயே தான் இருக்கும், மாறாது. ஸோ அதுக்காண்டி இந்த லைனை வச்சு விட்டேன். ஓகேவா? சரி, ரீசெட் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அசினா, ஜீவா, அஜித்தா, நஃபா எல்லாத்துக்கும் சூப்பர்டா. சரி, சச்சுக்கும் அண்டர்ஸ்டாண்டா? ரைட், ஓகே. இன்ஃபன் புரியலன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங் பாருங்க, தெரிஞ்சிடும். சரி, அட் லாஸ்ட்டாக இருக்கிற ஒர்க் என்னன்னா, நான் ஸ்டார்ட்னு கொடுத்தோன்னே எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல வருது. ஸோ சிங்கிள் டிஜிட் எது வர போகும்னா 1ல இருந்து 9 வர போகும். ஸோ 9 வர போகுது. நெக்ஸ்ட் எடுத்தோன்னே டபுள் டிஜிட்ல வந்துடும், விச் இஸ் 10 11 12. அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே என்ன அர்த்தம்னா 10ல இருந்து வர்றது எல்லாமே டபுள் டிஜிட் தான். கரெக்டா? அப்போ நம்ம 0ல இருந்து 1 1 கூடணும். அப்போ 0ல இந்த பர்டிகுலரா நம்பர் மட்டும் தான் 1 ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டும் 10ஆ மாறிக்கணும். அதுக்கு நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா சேம் ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னன்னா விச் இஸ் டிஜிட்னு வைப்போம். ஓகேவா? டிஜிட்னு வச்சிருக்கேன், இல்லை டிஜிட்னு வச்சுப்போம். ஏன்னா டிஜிட்டுக்கு ஏதாவது பேர் இருக்கும். டிஜிட்னு கூப்பிட்டு டிஜிட் வேணாம், இருக்கட்டும், ஏதோ பேர். ஓகேவா? சரி, இதை நான் கால் பண்ணா எனக்கு என்ன ஆகணும்? விச் இஸ் ரிட்டர்ன் என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூ. இந்த வேல்யூங்கிறது இதுல போடணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா பேராமீட்டர்ல நான் வேல்யூன்னு எழுதணும். ஓ சாரி, நான் என்ன பண்றேங்கிறத எழுதுறேன் பாருங்க. ஸோ ரிட்டர்ன்ல வேல்யூ லெஸ் தென் ஆர் லெஸ் தென் 10 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 0ன்னு பிரிண்ட் பண்ணு. அப்படி இல்லைன்னா வேல்யூ கோலன் வேல்யூ. சாரி பிளஸ் வரும். இங்க நான் தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இந்த வேல்யூங்கிற இடத்துல 1ன்னு வருதுன்னு வச்சுக்கோ. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த 1ன்னு வருது. ஓகேவா? இந்த 1 வந்து இந்த இடத்துல போய் விழுதுன்னு வை, இந்த வேல்யூல. அப்போ ரிட்டர்ன் என்னது? 1 லெஸ் தேன் 10 அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்டிஷன் ட்ரூ. ஓகேவா? அப்போ ஸ்டார்ட் அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆவர் வந்து எனக்கு எப்படியா ஸ்டார்ட் ஆகும்னா 0 பிளஸ் அதோட வேல்யூ. இப்போ இந்த இடத்துல 1 தானே இருந்துச்சு, அப்போ 0 1 தான் ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் இது 2வா இருந்துச்சுன்னா 2 லெஸ் தேன் 10 எவ்வளோ? கண்டிஷன் ட்ரூ, லெஸ் தேன் 10 தான். அப்போ 0 2ன்னு வரும். அப்படி 3 4 5 0 4 0 5 0 6 0 7 0 8 0 9 10ன்னு வரும்போது 10 லெஸ் தேன் 10ங்கிறது ஃபால்ஸ் ஆயிடும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள போகாம டைரக்டா 10ன்னு பிரிண்ட் ஆயிடும். புரிஞ்சுதா? இந்த டபுள் டிஜிட்டை அறிஞ்சிக்க முடியுதா? ரைட், சூப்பர். சரி,
அப்போ இதை நம்ம கால் பண்ணாதான் இந்த வேல்யூக்குள்ள போய் விழும். இந்த ஒன்னுங்கிறது ஸ்டார்ட் ஆனோடனே ஒன்னுன்னு வருது. கரெக்டா? எப்படி ஒன்னுன்னு வந்துச்சுங்கிறத நம்ம இங்க நேத்து எழுதிட்டோம். ஆனா அதை எப்படி கால் பண்ணியிருந்திருக்கோம்? இங்க இந்த இடத்த கால் பண்ணியிருக்கோம். அப்போ ஹவர்ஸுங்கிற இடத்துல தான் ஒரு ஜீரோ வருது. மினிட்ஸுங்கிற இடத்துல தான் அதே ஒரு ஜீரோ வருது. செகண்ட்ஸுங்கிற இடத்துல தான் இன்க்ரிமெண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த இந்த 3 இடத்துல நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டா இந்த வேல்யூ போய் இன்சர்ட் ஆகி லெஸ் தென் 10 செக் பண்ணி இந்த ஃபார்மேட்டை பார்த்துட்டு 10 ஈக்குவல் ஆச்சுன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு வரும். கரெக்டா? அப்போ நான் இங்க என்ன பண்றேன், இந்த ஹவர்ஸை அழிச்சிட்டு டவ்வை கால் பண்ணி அதுல ஹவர்ஸ்ன்னு போடுறேன். அப்போ இது என்ன ஆகும், டவ் ஹவர்ஸுக்கு இடத்துல யார் போவா, வேல்யூ போவாங்க. வேல்யூ செக் பண்ணி ஜீரோ. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி பாரு, ஹவர்ஸ் மட்டும் டபுள் ஜீரோ ஆயிட்டு. ஏன் டபுள் ஜீரோ ஆயிடுச்சு? ஹவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்பர் யார் வரா, ஜீரோ வராங்க. ஜீரோ போய் இங்க வேல்யூல அசைன் ஆகி வேல்யூ லெஸ் தென் ஜீரோ லெஸ் தென் 10 என்னது கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஜீரோ பிரிண்ட் ஆகி வேல்யூ இருக்க இடத்துல ஜீரோ பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ரெக்வஸ்டும் ஆக்சஸ் ஆகி வேலை நடக்குது. கரெக்டா? ரைட். இப்போ அதே மாதிரி மினிட்ஸ்க்கும் நான் கர்லி பிரேசஸை போட்டு விச் இஸ் டவ் கர்லி பிரேசஸ்ல மினிட்ஸ்ன்னு போட்டுருந்தேன். ஓகேவா? ஸோ டவ் ஆஃப் அடுத்து டவ் மினிட்ஸ் ரெண்டுமே நடக்குது. ரைட்டா? அண்ட் தென் நெக்ஸ்ட் செகண்ட்ஸ்க்கும் அதே மாதிரி டவ் செகண்ட்ஸ் அப்படின்னு போட்டு போட்டுருந்தேன். இப்போ என்ன ஆயிரும்னா வேல்யூ இருக்க இடத்துல 1/1 வேல்யூ அசைன் ஆகி நான் ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே என்ன ஆகும், அதே மாதிரி நார்மலா அந்த இடத்துல 10 ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த சிங்கிள் டிஜிட் போய் 0 போய் 10 கன்வெர்ட் ஆயிரும். ரைட்டா? அப்புறம் அதே மாதிரி இதே நடக்கும். ரீசெட் பண்ணா ரீசெட் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஸ்டாப் பண்ணி ரீசெட் பண்ணாலும் ரீசெட் ஆகும். ஸோ ஓவராலா இதுதான் ஸ்டாப் வாட்சோட கான்செப்ட். ரைட்டா? புரிஞ்சுதா? லாஸ்ட் செஷன் இருந்தவங்களுக்கு அஜிதா ஓகே, ஜீவதர்ஷினி, அசீனா, சச்சு, அனஃபா சூப்பர்டா. ரைட், ஓகே. நீங்க இந்த செகண்ட்ஸோட கான்செப்டை மட்டும் ஒன்ஸ் மோர் ரெக்கார்டிங்ஸை போடுறேன், நீங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? மேபி ரெக்கார்டிங்ஸ் பார்த்தும் டவுட் இருக்கு அப்படின்னா மார்க்அப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செஷன்ல வந்து கேளுங்க. நான் அப்லோட் பண்ணிட்டேனான்னு தெரியல ரெக்கார்டை. நான் இன்னைக்கே ரெக்கார்ட் அப்லோட் பண்றேன் திரும்ப. இன்கேஸ் டவுட்னா கேளுங்க. இல்லை ரெக்கார்டு பார்க்கும் போதே எனக்கு டவுட்டு அப்படின்னாலும் உடனே குரூப்ல கேளுங்க. நான் சோர்ஸ் கோட் வச்சு மேபி கண்டிப்பாக ஏதாவது சான்ஸ் ஆன்சர்ஸை கொடுக்க வேண்டியதை கொடுத்து முடிச்சிருவேன். சரியா? ஸோ ரைட், இன்னைக்குள்ள கான்செப்ட் படி பார்த்தா இந்த ரியாக்டோட ஃபார்மேட்டை ஒரு லைட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு செஷனை வைண்ட் அப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ ஏன் இன்னைக்கு அந்த இன்ட்ரோ கொடுக்கேன் அப்படின்னா இது ஒரு முக்கியமான நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிறோம். சரியா? இவ்வளவு நாள் HTML பார்த்தாச்சு, CSS பார்த்தாச்சு, ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தாச்சு, jQuery பார்த்தாச்சு. இந்த மூணு சேர்ந்தும் ஒரு சின்ன ப்ராஜெக்டும் ஸ்டாப் வாட்ச்ங்கிறதையும் பார்த்தாச்சு. அப்போ இதை தாண்டி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டா ரியாக்ட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஜாவாஸ்கிரிப்டை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு எக்ஸாம்பிளா வந்திருக்கும். விச் மீன்ஸ் ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலோ ஜேஎஸ் அப்படிங்கிற ஃபார்மேட். இது என்ன அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ HTML கோடு எழுதுற. ஓகேவா? சரி, HTML எழுதுற, CSS எழுதுற, ஜாவாஸ்கிரிப்டும் எழுதியிருந்த. ஓகேவா? எத்தனை CSS எழுதுவ, எத்தனை HTML எழுதுவ, எத்தனை ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுவ அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டு உனக்கு வந்து தெரியாது. கரெக்டா? ஒரு 25 பேஜ் 40 பேஜ் இப்போ அமேசான் வெப்சைட் எடுத்துட்டு எத்தனை பேஜ் வருதுப்பா அப்படின்னு கேட்டா உன்னால சொல்ல முடியுமா? அது நீ அதை கணக்கெடுக்கிறதுக்கே உனக்கு டைம் ஆயிரும். கரெக்டா தானே? ரொம்ப லென்த்தா தான் இருக்கும். அப்போ ஒரு பெரிய வெப்சைட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 100+ பேஜஸ் வந்துதான் ஆகும். ஸோ அந்த டைம்ல எந்தெந்த பேஜ் எதுக்குள்ளது, எந்தெந்த பேஜ் எங்க வருது அப்படிங்கிற ஒரு மெத்தடை உனக்கு குழப்பம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குழப்பங்கிற மெத்தடுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஷேர் பண்றேன் பாருங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ நான் youtube.com அப்படின்னு போறேன்.
சரி, யூடியூப் வந்தாச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, சர்ச் கீழே ஏதாவது பார்க்குறேன், சர்ச் பண்றேன். சர்ச்சில் வந்துட்டு இன்ஃபோஸ்மைட் அப்படின்னு டைப் பண்றேன். இவ்வளோ நேரம் யூடியூப் வந்துட்டு .comல தான் இருந்துச்சு. இதுதான் நார்மலாக ஓப்பன் ஆச்சு. நான் இன்ஃபோஸ்மைட்டுன்னு சர்ச் பண்ணோன்னே இந்த இடத்துல ஸ்லாஷ்ன்னு போட்டு என்னமோ வர ஆரம்பிச்சிட்டு, அதை நோக்கி தான் இங்கே நம்ம கான்செப்ட். திரும்பவும் கிளிக் பண்ணுறேன், அடுத்து அந்த பேரே மாறிட்டு இங்க அந்த ஸ்லாஷ் போட்டு எழுதுற இடம் தான் அந்த ஃப்ரம் ஹெச்டிடிபிஎஸ்ல இருந்து ஸ்லாஷ் போட்டு நடக்கிறது வர என்னன்னா விச் இஸ் கால்ட் என் பாயிண்ட். ஓகேவா? இது வந்து பேக் எண்ட்ல வரக்கூடிய கான்செப்ட். பட் நம்ம இப்போ அதை படிக்க போறது இல்லை. இப்படி ஸ்லாஷ் போட்டு ஒவ்வொரு பேஜையும் நீ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உனக்கு தெளிவான ஒரு ஸ்பேஸ் வேணும். கரெக்டு தானே? விச் மீன்ஸ் நீ வந்து சொல்லிடுவ, இப்படி இருக்குப்பா, இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்ற. இப்போ சிஎஸ்எஸ் எழுதிட்டு HTML போய் HRFல நீ தெளிவா சொல்லுவ. கரெக்டா? இங்க இருக்கு, அங்க போய் தேடிக்கோ, டாட் ஸ்லாஷ் போட்டு சொல்றேன். அதே மாதிரி index.jsயும் அப்படி இருக்குன்னு சொல்லிடுவேன். பட் index.jsே ஒரு 40 JS இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு நேம் நீ கண்டிப்பா வச்சாகணும். இட்ஸ் இஸ் கால் இந்த ஸ்லாஷ். ஸோ ஸ்லாஷ்னா எப்படி வரணும்? ஸ்லாஷ்னா இப்போ இன்ஃபோர்ஸ்மெண்ட் டைப் பண்ணோம்னா அது ஒரு நேம்ல வருது. இதுல வந்து அவங்க யூடியூப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கான ஒரு விஷயம் கிரியேட் பண்ணா அப்படி ஜென்ரேட் ஆகிற மாதிரி வச்சுக்காங்க. பட் நீ ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் பண்ணும்போது பேஜ் பை பேஜ் போகும்போது ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்லாஷ் வச்சு நீ ஏதாவது எழுதி ஆகணும் கண்டிப்பா. ஓகேவா? இதுதான் ப்ரொசீஜரா ஃபுல் ஸ்டாக்கா எழுதுவாங்க எல்லாரும். பட் நீ எழுதுறது வந்து எங்க வைப்ப? சும்மா ஒரு ஃபைலா கிரியேட் பண்ணி நீ பாட்டுக்கு எழுதிட்டே போவியா? நோ. அதெல்லாம் ஆர்டரைஸ்டு பண்ணி எவ்வளோ பெரிய பேக்கேஜா உன்னால லோட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான் ரியாக்ட். ஓகேவா? விச் இஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ எப்படி HTMLக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கோம், லைக் டேக் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதுனா அது HTML, கலர் கொடுத்து டிசைன் பண்ணா அதுக்கு பேர் CSS, டூலா யூஸ் பண்ணா JavaScript. இந்த மூணையுமே சேர்த்து ஒரு பெரிய டூலா நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதோட பிளாட்ஃபார்ம் என்ன? ரியாக்ட். ஓகேவா? ஸோ ரியாக்டோட இன்ட்ரோ இதுதான். இதை வச்சு எங்கெல்லாம் போகும், எப்படிலாம் வருங்கிற கான்செப்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போவோம். ஓகேவா? ஒரு சின்ன இன்ட்ரோவா இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கேன். பட் இன்கேஸ் எனக்கு இதை தாண்டி ரியாக்டை எப்படி சொல்லன்னு தெரியல. பிகாஸ் இது வந்துட்டு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். சரியா? ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா நீ போய் ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து இங்க போறேன், இங்க இருந்து வேற எங்கேயோ போறேன், அது எனக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உன் ப்ராஜெக்ட்ல வரும். ஓகேவா? அதையே நீ வந்துட்டு ஃபோல்டர் பை ஃபோல்டரா போட்டு இதை தொட்டா இங்க போகணும், நீ உன்னோட வெப்பேஜை கிளிக் ஆகி எங்க போகணுங்கிறத உன் மைண்ட் செட்ல இருக்கிறத உன் லைப்ரரியா நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய இடம் தான் ரியாக்ட். லைக் 4 HTML ஃபைல்ஸ், 6 CSS ஸ்டைல்ஸ், 24 ரியாக்ட் ஆர் சம்திங் எல்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ், இதெல்லாம் செட்டப் பண்ணி வைக்கிற லைப்ரரி தான் ரியாக்ட். ஓகேவா? ஸோ ரியாக்டை உங்களால அறிஞ்சிக்க முடியுதா எப்படி எப்படி நடக்குதுன்னு? ஒரு சின்ன லைப்ரரி ஃபார்மேட்ல உங்களால ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுதா மைண்ட் செட்ல? ஓகேவா? எனி தம்ஸ் அப்? யோசிக்கலாம். சரி, ஒன்றும் இல்லை. நான் நெக்ஸ்ட் ஸ்லைடு வைஸ் போகும்போது சரி தியரிட்டிக்கால தான் போகுது. சரி வெயிட், இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணேன், அதையும் பாருங்க. இப்போ நீங்க பார்க்குற ஃபைல் வந்து என்னன்னா ரியாக்ட் ஃபைல். ஓகேவா? ஸோ இந்த பப்ளிக்ங்கிற இடத்துல எல்லாமே நீங்க வந்துட்டு இந்த index.html, CSS இதெல்லாம் இங்கேயே எழுதிருவீங்க. ஓகேவா? இந்த சோர்ஸுங்கிற இடத்துல ஜஸ்ட் பாரு index.jsன்னு எழுதியிருக்கீங்க. இது வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. ஓகேவா? இதை கூப்பிட்டு நேரா யாரை கூப்பிட்டுருக்கேன்னா ஆப்னு ஒரு ஃபைலை கூப்பிட்டுருக்கேன். ஆப் எங்க இருக்குன்னா காம்போனன்ட்ஸ்ல இந்த இருக்கு. ஓகேவா? ஆப்ல நான் யாரை கூப்பிட்டுருக்கேன்? ஸோ இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஓகேவா? நம்ம ஸ்டாப் வாட்ச்லேயே பார்த்தோம், கிட்டத்தட்ட எத்தனை ஃபங்க்ஷன் எழுதணும் ஸ்டாப் வாட்ச்ல?
ஸ்டாப் வாட்ச்ல பாரு, டிஓயூ டபுள்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ரீசெட்னு ஒரு ஃபங்க்ஷன், ஸ்டார்ட் அப்னு ஒரு ஃபங்க்ஷன் 3, அண்ட் தென் அப்டேட் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் 4. ஸோ ஒரு ஒரு சின்ன மெத்தடை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு 4 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். சரியா? எல்லாமே ஒரே பேஜில் எழுதியிருக்கேன் 4 ஃபங்க்ஷன்ஸையும், விச் இஸ் index.jsக்குள்ளே 4 ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். சரியா? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், விச் மீன்ஸ் 4 ஃபங்க்ஷனையுமே 4 ஃபைலா, விச் மீன்ஸ் .js இந்த ஃபைலை எழுதுறோம்ல, நம்ம இந்த இண்டெக்ஸில் போயிட்டு இப்படி கிரியேட் பண்ணுறோம்ல, இப்படி ஃபைல் நேம் போட்டு நியூ ஃபைல் அமைக்கி லைக் .js அப்படின்னு எழுதுறோம், இல்லை .css .html. இப்போ இந்த 4 ஃபங்க்ஷனையும் நான் 4 ஃபைல் எழுதுனா உங்க கண்ணுக்கு தெரியாம நான் 4 ஃபைலா எழுதியிருக்கேன். சரியா? 4 ஃபைலையுமே நீங்க போய் எடுத்து பார்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்குமா, இல்ல ஒரே ஃபைல்லே 4ஐயும் போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்குமா? எதை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? எனிஒன்? கேள்வி புரிஞ்சுதா? நான் கேட்ட கேள்வி இல்ல திரும்ப கேட்கணும் கேள்வி? ஓகே, ஒரே ஃபைலா இருக்கணும். இப்போ 4 ஃபங்க்ஷனுக்கு ஓகே, சச்சு சொன்ன மாதிரி ஒரே ஃபைலா இருக்கு. சரி, இப்போ ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு 32 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம சின்ன ப்ராஜெக்ட் பண்ணோம், அதனால 4 ஃபங்க்ஷன் இருக்கு. 32 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இந்த 32மே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இப்போ எங்க எழுதியிருக்கோம், எஸ். இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனோட லைன் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 10 லைனுக்குள்ள வருது. இப்போ நான் சொன்ன 32ல ஒரு ஃபங்க்ஷனோட லைன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 to 25 ஆர்எல்ஸ் 50 லைன்ஸாவது வருது ஓரளவுக்கு. சரியா? இருக்கு அந்த மாதிரிலாம், நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், இருக்கு. அப்போ அந்த சமயத்துல ஒரு ஃபங்க்ஷன் 30 to 40 லைன்ஸ் எடுக்குது. நீ அதே மாதிரி டோட்டலா 32 ஃபங்க்ஷன்ஸையும் ஒரே பேஜ்ல வைக்கிறத ஏம் பண்ணுவியா, இல்ல 32 ஃபைலா இருந்தா போய் ப்ரிஃபர் பண்றதை எதிர்பார்ப்பியா? எனிஒன்? யா, அஜிதா செட் ஃபைல். அதர் தன் தட் யாருக்கும் எதுவும் ஒரே ஃபைல்ல இருந்தா நான் தேடிடுவோம்ப்பா, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு யாரும் இருக்கீங்க? சும்மா சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, சொல்றதுனால என்ன ஆகுது? 32 ஃபைல வச்சு உங்களுக்கு எதெல்லாம் பார்க்கணுமோ அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். புரியல, என்னடா 32 ஃபைல? இல்லை, ஒரு ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து 32 ஃபைல்ஸ் தான் வைக்கணும். வச்சா நம்ம எந்த ஃபங்க்ஷன் நேம் சொன்னோமோ அந்த ஃபங்க்ஷன் நேமை வச்சுட்டு டக்குன்னு ஃபைல் நேமை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கரெக்ட் தானே? எஸ், சச்சு சொன்னதும் கரெக்ட், அஜித் தான் சொன்னதும் கரெக்ட். ஸோ இந்த கான்செப்டை நீ ஃபைலா பிரிச்சு வைக்கிற இடம் தான் ரியாக்ட்னு ஒரு பிளாட்ஃபார்ம். சரியா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு எழுதக்கூடிய பிளாட்ஃபார்முக்கு பேரு தான் ரியாக்ட். ஓகேவா? அதே மாதிரி ஆங்குலர்னு இருக்காங்க, இவங்க அவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியா? இப்போ ஏன்ப்பா ரியாக்ட்ல தான் எழுதணுமா, ஏன் நான் பாட்டுக்கு இங்கேயே ஜஸ்ட் ஒரு நியூ ஃபைல்னு கிரியேட் பண்ணிட்டு என்ன ஃபங்க்ஷன் நேமோ அதை போட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெட்னு ஒரு ஃபங்க்ஷனா reset.js அப்படின்னு போட்டுட்டு நான் பாட்டு எழுதிட்டு போறேன்னு, ஏன் நீங்க வந்துட்டு ரியாக்ட்னு ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நார்மல் ஃபோல்டரை நீ கிரியேட் பண்ணி நார்மலா ஒரு வேலை செஞ்ச அப்படின்னா, விச் மீன்ஸ் அதை கன்சிடர் பண்றது எப்படி கன்சிடர் பண்ணணும்னா ஜாம் ஆயிடும், இட்ஸ் கிராஷ் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் வரும். சரியா? இப்போ முன்னாடி இந்த காலத்துல நீ ஊருக்கு போற அப்படின்னா ஒரு சூட்கேஸை எடுத்து வைப்ப, சின்ன பெட்டி மாதிரி இருக்கும், அதுல எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு வச்சிருவேன். கரெக்டா? லைக் முந்த காலத்துல நம்ம சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்துல. இப்போ இந்த 2K இந்த ஃபீல்டு ட்ரெண்டிங்கான பீரியட்ல என்ன பண்ணுவோம், லைக் சூட்கேஸே ஸ்கை பேக்ஸ்லாம் வாங்கினா அவனே சின்ன சின்ன பொருட்கள்லாம் வைக்கிற வெரைட்டிஸான ஸ்பேஸை அவனே தனித்தனி பிளாட்ஃபார்ம்லேயே வச்சிருப்பான். இந்த இடத்துல பென் வைங்க, இந்த இடத்துல பர்ஸ் வைங்க, இந்த இடத்துல நம்ம ட்ரெஸ் வைங்க, இந்த இடத்துல லேப் வைங்க. ஆர்எல்ஸ் நம்ம ஸ்கை பேக் ஸ்கூல் பேக்ஸே எடுத்துக்கிட்டாலும் சீக்ரெட் ஜிப் இங்கே இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் அமௌண்ட் வச்சுக்கலாம், இந்த இடத்துல பவர் பேங்க் வச்சு, லைக் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸை அவன் வந்து டெடிகேட் பண்ணி உங்களுக்காண்டி கொடுத்தான். அப்போ நீ அந்த பேகை என்னன்னு சொல்லுவ, ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குப்பா, நான் அங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற பத்தியா, அந்த பேக் தான் ரியாக்ட். நீ உள்ள வைக்கிற அந்த ஒவ்வொரு ஷேப்புக்கு ஏத்த மாதிரி உன்னோட பொருட்களை வைக்கல, ட்ரெஸ் எங்க வைப்ப, லேப் எங்க வைப்ப, அந்த மாதிரி ஏத்த மாதிரி நீ ஃபீல் அவுட் பண்ணிக்கிறது தான் உன்னோட ஃபைல்ஸ்.
உன்னோட ஜாவா ஸ்கிரிப்டோ உன்னோட ஹெச்டிஎம்எலோ சிஎஸ்எஸோட ஃபைல்ஸ். இதை ஏம் பண்ணி நீ உள்ள வைக்கிறத பொறுத்து தான் உன்னோட பேக்கை நீ தூக்கிட்டு டிராவல் பண்றது தான் இந்த ரியாக்ட் லைவா வெளியே வரும். இப்போ புரிஞ்சுதா ரியாக்டோட பிளாட்ஃபார்ம் எப்படின்னு? ஓகே, அசினா, சச்சு ரைட், அனஃபா, இன்ஃபன், ஜீவதர்ஷினி, சூப்பர்டா. சரி ரைட். இந்த பிளாட்ஃபார்மை நோக்கி தான் எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க, சரியா? அப்போ நீ ஒரே இடத்துலயே லேப்பு, இந்த ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி டூல்ஸு, லைக் ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் எல்லாம் போட்டு ஒரே இடத்துல சும்மா குறைச்சி வச்சேன்னா அதை நீ டிராவல் பண்ணிட்டு போகும்போது உனக்கு எப்படி இருக்கும்? மிக்ஸ் ஆகி ஒரு கிராஷை தானே உனக்கு மேக் பண்ணி கொடுக்கும் ஒரே பெட்டிக்குள்ள வச்சா. இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி லைக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு உனக்கு ஒரு பேக் கொடுத்தா ஸ்கை பேக்ஸ்ல நீ வைக்கும் போது நீ ப்ரிஃபரபிளா ஃப்ரீ பண்ணி எடுத்துப்ப, கரெக்டா? ஸோ அந்த ஆப்ஷன்ல தான் இப்படி இந்த பார் ஒவ்வொரு லைக் இப்படி ஒரு ஃபைல், இந்த வியூஸ்குள்ள ஒரு ஃபோல்டருக்குள்ள இப்படி ஒரு ஃபைல், அடுத்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல், இப்படி நீ செப்பரேட்டா பிரிச்சு எழுதும் போது உனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான் இந்த விஷயத்தை பொறுத்த மாட்டேங்கும், ரியாக்டை பொறுத்த மாட்டேங்கும், சரியா? ஸோ ரியாக்ட்ல ஜஸ்ட் ஒரு 2 ஸ்லைட்ஸை மட்டும் நீங்க பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கும் இதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு உங்க மைண்ட்ல ரியாக்ட்னா ஒரு பிளாட்ஃபார்ம்ப்பா, அதுல நம்ம வந்து ஃபைல்ஸ் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடு ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ் ஆயிருக்கு, சரியா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் எ ஃப்ரீ லைப்ரரி ஃபார் மேக்கிங் வெப்சைட்ஸ் லுக் அண்ட் ஃபீல் கூல். ஃபர்ஸ்ட் லைன்லேயே உங்களுக்கு சொல்லிட்டான், இது வந்து ஒரு லைப்ரரி மேக்கிங் வெப்சைட். ஆமாம், ஒரு லைப்ரரி இருக்கு. நீ வந்துட்டு எப்படி புக்ஸ் அடுக்குவ? ஒவ்வொரு செக்ஷன் வைஸா பிரிப்ப, கரெக்டா? லைக் இப்போ ஜூனியர்ஸ் டு சீனியர்ஸ், ஜூனியர்ஸ்க்கு என்னென்ன கான்செப்ட்ல வரும், சீனியர்ஸ்க்கு என்னென்ன கான்செப்ட்ல வரும், ஒவ்வொரு ஏஜ் வைஸா பிரிச்சு தான் நீ லைப்ரரியில வைப்ப. வெப்சைட்லயே அப்படி ஒரு செட்டப்பா வைக்கிறதுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட்ஸ் லைக் அ ஸ்பெஷல் ஹெல்ப்பர் ஃபார் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப ஹெல்ப்பரா இருக்கு. நான் இப்போ சொன்னோம்ல 32 ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு ஃபைலா நீ எழுதி வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். People from Facebook and other communities work together to keep it awesome and up to date. சரியா? இப்போ ஃபேஸ்புக் மாதிரி ஒரு வெப்சைட் வச்சுக்கோங்க, எத்தனை பேஜ் வரும்? எக்கச்சக்கமான பேஜஸ் வரும், சரியா? இப்போ நான் வந்து ஒரு 10 பேருக்கு வேலையை எடுத்துக்கிறேன். லைக் உங்களையும் சேர்த்து ஒரு 5 பேர் இருக்கீங்களா, நான் இன்னொரு 5 பேரை சேர்த்து வேலைக்கு வாங்கன்னு சொல்றேன், சரியா? வேலைக்கு வரும்போது நான் சச்சுக்கு வந்துட்டு ஒரு பேஜ், இப்போ அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் பண்ண போறோம் நம்ம எல்லாம் சேர்ந்து 10 பேரும் சேர்ந்து. அந்த 10 பேரும் சேர்ந்து எப்படி பண்ண போறோம்னா, நான் ஃபர்ஸ்ட் சச்சுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வேலை கொடுப்பேன். லைக் என்னன்னா, வெப்சைட்டை நீ ஓப்பன் பண்ணோடனே என்ன வரும்? லாகின் பேஜ் வரும், கரெக்டா? உங்க நேமும் மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். அந்த லாகினை மட்டும் சச்சுக்குமாரனா பண்ண சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஹசீனாவை கூப்பிட்டு அடுத்து லாகினை ஓப்பன் பண்ண உடனே ஒரு ஆப்ஷன் வரும். லைக் மேலே டாப்ல ஹெட்டிங் அமேசான்ங்கிற லோகோ வச்சுட்டு கீழே சின்ன சின்ன ஆட்லாம் வந்து இந்த மாதிரி வரும். அந்த டிசைனை பார்த்து நீ பண்ணுன்னு ஹசீனாவை சொல்லுவேன், ஓகேவா? தேர்டு அஜிதாவை கூப்பிட்டு லைக் இன்கேஸ் சர்ச் பார்ல எதையாவது சர்ச் பண்ணா அது வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை சொல்லுவேன், சரியா? இப்போதைக்கு இந்த 3 பேர்கிட்ட 3 டிஃப்ரெண்ட் வேலையை கொடுத்துட்டேன். 4வதா லைக் அனஃபாவை யாரையும் கூப்பிட்டு 4வதா என்ன சொல்லுவேன்னா, இந்த 3 பேஜையுமே நீ கொலாபரேட் பண்ணு, விச் மீன்ஸ் ஜாயின் பண்ணு. லாகின்க்கு அடுத்து மெயின் பேஜ் வரணும், மெயின் பேஜுக்கு அடுத்து சர்ச் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரணும், கிளிக் பண்ணா. ஸோ இந்த 3யுமே கொலாபரேட் பண்ணுன்னு 4வதா வர ஆள்கிட்ட அனஃபாட்ட சொல்வேன், ஓகேவா? அப்போ 3 பேருமே ஃபர்ஸ்ட் ஒர்க்கை முடிச்சாதான் அனஃபாவால ஒர்க் பண்ண முடியும், கரெக்டா? அப்போ இந்த 3 பேருமே இஷ்டத்துக்கு எங்கெங்கயோ ஃபைல் நேம் எங்கெங்கயோ எதையோ வச்சு பண்ணா அனஃபாக்கு எப்படி தெரியும் இவன் லாகின் தான் பண்ணியிருக்கான், இவன் இதுதான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு அனஃபாவால வர முடியாது. இதே இது ரியாக்ட் பிளாட்ஃபார்ம், 3 பேருமே ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு சச்சு நீட்டா ஒரு காலம் வச்சு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி லாகின் அப்படின்னு வச்சு கிளீனா எழுதி முடிச்சிட்டாரு. அதே மாதிரி ஹசீனா மெயின் பேஜ் அப்படின்னு போட்டு நீட்டா ஜாவா ஸ்கிரிப்ட் HTML CSS போட்டு எழுதிட்டாங்க. நெக்ஸ்ட் அஜித்தாவும் அதே மாதிரி சர்ச் பண்ணா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியா எழுதிட்டான். அப்போ அனஃபா இந்த ரியாக்டை பார்க்கும் போது ஒவ்வொன்றா ஒரு ஃபோல்டரை எடுத்து ஈஸியா எடுத்து பண்ணிடுவான், ஓகேவா? டக்குன்னு அந்த ஃபோல்டர் எடுத்துட்டு டக்குன்னு கொலாபரேட்டை பிடிச்சி என்னோட வேலை முடிச்சுட்டுன்னு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு விஷயம், வேகமா நடக்கும். இப்படிதான் ஃபேஸ்புக்கு நிறைய பேர் பேஜஸ் பண்ணி கொலாபரேட் பண்ணி
அதுக்கு ஹெல்ப்பாக இருந்தது காரணம் ரியாக்ட்னு தான் சொல்லுவாங்க. ஃபேஸ்புக்கு, நெட்ஃப்ளிக்ஸு, அது தென் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்தது யாரு? ரியாக்ட் தான். அவங்க இந்த பேஜஸ் பை பேஜஸாக கிரியேட் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ரியாக்ட் இஸ் டெவலப்ட் பை ஃபேஸ்புக். React is a powerful JavaScript library used for building user interfaces, particularly for single page applications. புரியுதா? particularly for single page application. It allows developers to create large web applications that can change data without reloading the page. ஆமா, சச்சு லாகின், ஹசினா மெயின் பேஜ் அண்ட் தென் அஜிதா ஒரு சர்ச் பார் கேஸ் அப்படின்னா நீ வந்து அவுட்புட்டை மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவே தவிர லோட் ஆகி அங்கே போகணுமா இங்கே போகணுமாங்கிற கான்செப்டை நீ யோசிக்கவே வேணாம். அதெல்லாம் அனஃபா பார்த்துப்பா. ஸோ ஸ்பிளிட்டப்க்கு ஒரு ஏத்த ஒர்க்கா அலாகேட் ஆகக்கூடிய விஷயம் அந்த லைப்ரரி கொடுக்கறது ரியாக்ட் தான். ஓகேவா? ஸோ ரைட், இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், ரியாக்ட்னா என்ன? உங்களால எப்படி ஃபீல் பண்ணிக்க முடியுது ரியாக்டை? அண்டர்ஸ்டாண்டபிளா? அஜிதா ஓகே, அதர் தன் தட் சூப்பர். ஹசினா இன்ஃபேன்ஸ் யூஸ் மீ சச்சு சூப்பர்டா. சரி ஓகே, இப்போ உங்கள் மைண்ட் செட்டில் இப்படி தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வச்சுக்கோம். நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்ஸை பார்த்து எப்படி இந்த லைப்ரரிலாம் டிசைன் ஆகிருக்கு அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்கலாம். சரியா? ஸோ ரைட், டுடே செஷன் இஸ் ஓவர். நாளைக்கு கண்டிப்பாக